ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிசா ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிசா ஹாப்பி குக்கிங்கில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். சோளம் மட்டும் நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு அருமையான ஸ்டார்டர்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப கிட்ஸுக்கு இது பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 கப் சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்க போகிறோம். தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பட்டரோட இந்த தேன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைட்டாக மிக்ஸ் ஆகும் போதே இப்போ வந்து நான் சோளம் வந்து ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சோளத்தை வந்து ஒரு 3-4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அந்த பட்டர்லேயே வேக விட போகிறோம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு எல்லா பக்கமும் இது நல்லா வந்து அந்த பட்டர் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த பட்டரும் அந்த கார்னில் வந்து எல்லாமே இந்த மாதிரி நல்லா நம்ம மீன் எப்படி வறப்போம் அந்த மாதிரி தான் இது எல்லாத்தையும் நல்லா வறக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா வந்து கலர் லைட்டாக மாறி வரணும். அந்த நம்ம போட்டிருக்க பட்டரு ஹனியெல்லாம் வந்து இந்த சோளம் வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. திருப்பி திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே பக்கம் அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கன்னா தேன் என்ன ஆகும்னா கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். அதாவது வந்து பாகுபதம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ரோலாகவும் பண்ணுங்க. நம்ம வந்து மேலே கீழே மட்டும்தான் ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ சைட்லேயும் நம்ம வந்து இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் போத் சைட் எல்லா சைடுமே வந்து இது வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரணும். இது ஒரு 6-7 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பட்டர்ல போட்டு நீங்க இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு தெரியும். ஒரு 6-7 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தேன் வந்து நல்லா கெட்டிமா ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எடுத்துட வேண்டிதான். இது வந்து தேன் வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நீங்க பாத்துக்குங்க. இப்போ இதில் வந்து தேன் வந்து ஓரளவுக்கு கெட்டிமாகி வரும்போது ஒரு சீஸ் கியூப் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்லைஸு சீஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1-2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த கார்னோட சேர்ந்து வரணும். நல்லா பாருங்க, சீஸ் மெல்ட் ஆன பிறகு இந்த கார்னையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஒரு அமேசிங் டேஸ்டாக இருக்கும். அதாவது நல்லா இனிப்பாகவும் இருக்கும், சீஸ் போட்டும் இருக்கும். சாப்பிட வந்து பட்டர் ஃப்ளேவரோட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் இது. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பெப்பர் வந்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா மிளகு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. இது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் தூவி விட்டுட்டு அவ்வளோதான், கொடுக்க வேண்டியதான். பசங்க வந்து இதுக்கப்புறம் வந்து வெளியே கடையில் எனக்கு இது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. வீட்லேயே செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப வேலைலாம் இல்லை. சோளம் வேக வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஒரு சூப்பர் டேஸ்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.